எடப்பாடி தேர்தலுக்கு பிறகு கவர்னராக போய் விடுவாராம் அப்படிங்கிறாங்க. என்னம்மா கவர்னராக போய் விடுவார்? நீங்கள் தான் அமித்ஷா காலில் விழுந்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் தான் ஏதாச்சும் பதவியை வாங்கிட்டு போவீங்க அப்படின்னு இருக்காங்க. இந்தியா பாகிஸ்தான் சண்டை நடக்கும்போது ரஷ்யாவுக்கு அனுப்பின குழுவில் உங்களை தலைவராக போட்டாங்க. பதவி எப்படி வாங்கினீங்க? நீங்கள் தான் மூச்சுக்கு மூச்சு பாரதிய ஜனதா மதவாத கட்சின்னு பேசுகிறீங்களே, எப்படி இவர்கிட்ட பதவி வாங்கினீங்க அமித்ஷாட்ட? அதனால் இவர் பதவி வாங்கிட்டு, இவர் ஏன் பதவி வாங்கிட்டு போகிறாரு? அவர் ஒரு 2 கோடி தொண்டர்கள் இருக்கிற கட்சிக்கு பொதுச் செயலாளராக இருக்கார். அவர் இல்லைன்னா எதிர்கட்சி தலைவராக இருப்பார். கவர்னராக வாங்கிட்டு போக வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அவருக்கு கவர்னராக இவங்க மட்டும் பேசுவாங்களாம், ஆனால் பதில் சொல்லக்கூடாதான். அவர் என்ன செல்லா காசு அப்படிங்கிறாங்க யாரை? எடப்பாடியை. ஆனால் அவர் பதில் சொன்னால் பெண்மையை இழிவுபடுத்துகிறார்கள். பெண்மையாக பேசணும், பெண்ணாக பேசணும். அவரை பார்த்துக்கிட்டு செல்லா காசு ஒரு முன்னாள் முதலமைச்சர் நீங்கள் பேசினா அவர் பதில் சொல்லுவாரா இல்லையா? அவர் என்ன சொல்கிறாரு? கரெக்டாக சொன்னார். என்ன சொன்னார்? என்னம்மா என்னை போய் கவர்னராக போகிறேங்கிற, 2G முடியலை, நீ திகாருக்கு போக வேண்டிய ஆள், திகாருக்கு போகிறதுக்கு ரெடியாரு அப்படிங்கிறார். இது என்ன தப்பு? எல்லோரும் சொல்கிறது தானே. இந்தா சொல்லிட்டாரே ராசா, கலைஞர் கருணாநிதி டிவிக்கு பணம் போயிருக்கு, அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை. அக்யூஸ்ட் கன்ஃபெஷன். இதை ஒழுங்காக பிஜேபி கவர்மெண்ட் எடுத்தாங்கன்னா நீங்களும் உள்ளே போகணும், ராசாவும் உள்ளே போகணும். இது புரிவாயிரும். 2G தான் அங்கே இருக்காது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு 2G போனால் நீங்கள் எல்லோரும் ஜெயிலுக்கு போவீங்க, அதில் ஒரு சந்தேகமே இல்லை. இப்போ நீங்கள் இப்படி பேசுனீங்கன்னா, செல்லா காசுன்னா அவங்க நீங்கள் போக வேண்டிய, நீங்கள் போகிறதுக்கு ரெடியாக இருங்க அப்படின்ட்டு நீ தாம்மா செல்லா காசு உங்களை ஒதுக்கி வச்சுருக்காங்க. நிறையா இருக்குது இந்த அம்மா பேசுனது. இதே எதுக்கு பேசுவானு? செல்லாத காசெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம்? அந்த கட்சியிலேயே இந்த அம்மாவுக்கு வேலை இல்லை இருக்குதா? யாராவது வச்சுக்கிறாங்களா அந்த அம்மாவை? வச்சுக்காத போது இந்த மாதிரி பேசுது. உங்களை யாராச்சும் முக்கிய பொறுப்பில் வச்சுருக்காங்களான்னா இவ்வளவு அநாகரிகமாக பேசுகிறாரு. நீங்கள் பேசுகிறது அநாகரிகம் இல்லையா? உங்களுக்கு இப்படி தான் பதில் கொடுக்கும். அதுக்கு ஒரு சப்போர்ட்டு திமுக அவங்களை சேர்ந்தவங்க. தமிழக பெண்மையை அவமதித்து விட்டார்கள். கருணாநிதி தமிழக பெண்மையை அவமதித்ததை விட இவங்க அவமதிச்சாங்களா? எதிர்கட்சி பெண் தலைவராக இருந்த இவங்களை சேலையை பிடிச்சிருத்தாங்களே, அதை விட பெண்மையை அவமதிக்கணுமா இந்த நாட்டில்? எத்தனை பேர் கேட்டீங்க? எத்தனை பேர்? அப்போல்லாம் நீங்கள் சீட்டு கிடைக்காம கவிதை எழுதிக்கிட்டு இருந்தீங்க. இந்த கேட்குறவங்கெல்லாம் ஏன் கருணாநிதி ஜெயலலிதாவை பார்த்து கேட்டதை விட ஒரு கொடுமையான வார்த்தை இந்த தமிழ்நாட்டில் வேறு யாரும் பண்ண முடியுமா? பெண்மையை இழிவுபடுத்தினதை.